நான் கண்ணவில பாரதியே நச்சு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். அவர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு பாடசாலை போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது நாடகம் செய்தார்கள். நல்லா இருந்துச்சு. நல்ல விழிப்புணர்வை கொண்டு வந்தார்கள். நாங்கள் இப்படியான வீதி நாடகங்கள் வந்து நிறைய இடத்துல போட்டுருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு போதைப் பொருளுக்கான போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக இளைஞர் யுவதிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்போ சந்திக்கு முன்னுக்கு தான் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. நினைக்கிற வீதி நாடகம் ஒன்று போட இருக்கிறாங்க நினைக்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி வந்து கொண்டிருக்குது. ஓகே, இப்போ இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத முழுமையாக நாங்கள் எங்களை காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு அமைப்பினர், பாடசாலை மாணவர்கள், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வந்து அந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். பேரணி வந்து கொண்டிருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா வாகன நெரிசலுடன் காணப்படுறதை பார்க்கலாம். வீதி நாடகம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் இதில் நடந்து வந்து கொண்டு பார்க்கலாம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மத குருமார்கள் மற்றது ஏனைய உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாடசாலை மாணவர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு பாடசாலை மாணவர் தான் வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இளமைக்கான ஊக்கம், போதை அல்ல. ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து கொண்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வீதி நாடகம்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு தான் நான் நினைக்கிறேன். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை வந்தடைந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் எதிர்காலத்தை பறிக்கும் நச்சு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்ற போர்டு போடப்பட்டு மாணவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் விளக்காக இரு, போதையால் அதை அணைத்து விடாது. ஒவ்வொரு பதாகைகள் ஏந்தியவாறு மாணவர்கள் வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் தன் தாயின் கண்ணீருக்கு காரணமாக இருக்காது. லைவ் ஹெல்த்தி, லைவ் ஹாப்பி, ஸ்மோக்கிங் ட்ரக் ஸ்கில்ஸ் ஜவுலி. வீரனாக வாழ், போதைக்கு அடிமையாக விழுந்து விடாதே. தடைகளை உடைத்து வெல்லும் இளமை போதைக்கு அடிமையாகும். புத்தகம் என போதைப் பொருள் உடலை உடைக்கும். இதில் வந்து கொண்டு பார்க்கலாம். தலையில் தம்பி இதை கொஞ்சம் காட்டுங்க. தலையில் என்ன ஷேனோ என்ன எழுதிருக்கும்? முழு நாடுமே ஒன்றாக. ஓகே, இந்த மாதிரியான எழுதப்பட்ட சில வாசகங்கள் தலையில் கட்டப்பட்டு போராட்டத்தில் ஊர்வலத்தில் இணைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் மற்றும் எல்லாரும் இதில் இணைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான ஒரு வீதி நாடகம் ஒன்று நடிக்கிறதுக்கான பொருட்கள்லாம் முன்னுக்கு வச்சுருக்கிறத பார்க்கலாம். அனைவரையும் உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த போதைப் பொருள் தடுப்பு பேரணியானது
மாற்றம் எடுத்து கூற விளைகிறது. அதாவது எங்களுடைய கிளிநொச்சி கலாச்சாரம் இப்போது சூறையற்ற ஒரு கலாச்சாரமாக மலர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அது சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, மாணவர்களுக்கு இடையிலே அது பரவி கொண்டிருக்கிறது, மகா பெரிய நோயாக பரவி கொண்டிருக்கிறது, இளம் யுவதிகளை வாலிபர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொடிய போதைப் பொருள் இது மாபெரும் அபாயம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு, வாழ்க்கை முறைக்கு மிக மிக அபாயமானது. ஆகவே போதையற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்காக நாங்கள் அனைவரும் கூட்டணிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த புரோகிராமுக்கு என்னுடைய ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய தொண்டு நிறுவனங்கள் அனைவரையும் விழித்தவனோடு எமது முதுகெலும் பாகத்துகின்ற இளைஞர் யுவதிகளை மிக அன்போடு வரவேற்று இந்நிகழ்வானது தேசிய இளைஞர் மன்றத்தின் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் நோக்கம் எமது இளைஞர்கள் ஒரு போதையற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேசிய இளைஞர் மன்றம் வளமை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதன் ஊடாக எமது இளைஞர்கள் மிகவும் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்பது கண்ணுடாக காணுகின்ற காட்சி. எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டாலோ இல்லை சோசியல் மீடியா எடுத்துக்கொண்டாலோ ஏதோ ஒரு வகையில் இளைஞர்களோ எவரோ போதைக்கு பிரச்சனையில் ஆக்ஷன் பட்டு மரணத்தை தழுவிக் கொள்வதும் கூட. எனவே எதிர்வரும் காலங்களில் எமது இளைஞர்கள் நினைத்தால் இந்த போதையை ஒழிக்கலாம். இளைஞர்களின் கையில் தான் எதிர்வரும் நாடு, எமது நாடு சுயமான ஒரு நாடு பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த போதையற்ற இளைஞர்களை உருவாக்குவோம், போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் என்று நோக்கத்தோடு தேசிய இளைஞர் சேவை மன்றம் மிகவும் அந்நியமான ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சேர்த்து நடைபெறுகின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பேரும் ஒரு தரை நீங்கள் மரம் மாற வைத்தாலே போதும். நீங்க ஒரு இளைஞர் 100 பேரை நீங்க மனம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கூட்டாளிமாறு, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எவரையாவது இந்த போதையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவது உதவிய அனைவருக்கும் மணியோடு வணக்கம் கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். இப்போது வீதி நாடகம் நடக்கிறது. அதற்காக மாணவர்களெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாரும் பார்க்கறதுக்கு கூடியிருக்கிறது பார்க்கக்கூடியது. வேட்ட முத்தத்தில் வந்து நடுவட்டுக்கான நாயோடு ஒரு சன் இருக்க மாட்டாங்க. கடை குடிச்சிங்க கடை குடிச்சிங்க. அம்மாங்கடா அம்மா அப்பா பக்கத்து வீட்டா அரிசி வாங்க போட்டா நீங்க அப்பா அரிசி வாங்கி போட்டுருக்கீங்க. பூனை எங்கடா அக்கா? அக்கா அப்பா உள்ள படிக்கிறா. கோபுரம் இருக்கா? இல்ல அக்கா பேசுவா.
அப்பா வரதுன்றா கூப்பிடு போ இல்ல அக்கா காத முறுக்கு கூப்பிடு அக்காய் கஸ்தூரி அக்காய் அப்பா கூப்பிடுறேன் அப்பா சொல்ல அப்பாடு உள்ளதான் போய் சரியா எனக்கு எல்லாம் விளங்குது கஸ்தூரி 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 பிரச்சனை பார்க்கவே நமக்கு நேரம் இல்லை பக்கத்து வீட்டு பிரச்சனை வர்றியா கஸ்தூரி என்ன பதக்கிறாய் காய்கறி வச்சு சிலிண்டர் சிலிண்டர்லாம் சரியான விலை மனு அதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா சலுகுடா பூண்டா 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 அவன் திருடன் போலீஸ் விளையாட போறானா நீதானா திருடனா அவன் போலீஸ் தான் திருடனுக்குரிய 10 மெதுவாவா அப்பா கிட்ட ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஸ்டாப் அவனுக்கு சொல்லணும் கம்பி குட்டி கோயில கட்டி வாயில போடு எங்களுக்கு பயமா இருக்குது எங்களுக்கு பயமா இருக்குது சின்ன வயசு கல்யாணம் பிள்ளைக்கு பெரிய ஆபம் சின்ன வயசு கல்யாணம் பிள்ளைக்கு பெரிய ஆபம் கண்ணவில பாரதியே வாங்கவன் கல்யாண கல்யாணம் பாப்பா 077423039 புது நம்பர் நெத்தி கட் பண்ணிட்டார் திருப்பி முருகா விட்டு பாப்போம் ஆன்சர் பண்ணிட்டார் ஹலோ சுமதியா கதைக்கிறது பேசி போனது கொஞ்ச நாளா சொல்லணும் அதுதான் சொல்றது நானும் சாப்பிட்டேன் அது என்னன்னு சொல்றது பேசி போடுன்னு பயமா இருக்கு ஆயலாவோடு சும்மா இருந்த குட்டி கிளப்பி விட்டுட்டேன் கரெக்டாக மாட்டாரு
லைட்டான் நான் கனவில்ல பாரதியே லைட்டான் நான் கொட்டின உள்ள பத்தியே அழகிலே உள்ளவிலே ஆலிலடி மீனிதி நீதானே நெஞ்ச குள் கல்யாணம் கட்டி 2-3 மாசம் ஆகுது வேலைக்கு போகாம அடப்பட்ட பொட்டக்கோழி மாதிரி போடுங்க படுத்து கிடக்குறீங்க பிள்ளைக்கு மாப்படி வாங்க கூட காசு இல்ல வேலைக்கு போறீங்களா இல்லையா சுமாரே நான் எத்தனை சொல்றேன்னா நான் கிலோ செய்யல புலப்பாத நான் வெச்ச பாடி கிலோ செய்யல புலப்பாத ஒரு மாங்கோ பின்னாடி வார்த்தை வரமே வருது நான் கிலோ செய்யல புலப்பாத சொல்றேன் அங்காலவோ நான் வெச்ச பாடி கிலோ செய்யப்பன் ரா கோழி ரெண்டு முழிச்சி இருக்கிறே ஐயோ சிவகாலி அழைக்கிறேன் நீங்களா ஃபுல்லா ப்ரோக சிவகாலி அழைக்கிறேன் ஹலோ ஹலோ ஓட காத்து வரமிட்டப்பா அடங்க வெக்கி தான் பாரு ஆறு கொங்குறிட்டு நான் கொங்குறிட்டும் இல்ல கட்டிடம் இல்ல கான்ட்ராக்ட் சிவமணி அல்லாட்டு சிவமணி என்ன இந்த கான்ட்ராக்ட் சேவரிக்கொள்ளு இந்த பின்னரம் செல்வரும் அப்படி பின்னரம் செல்வராசி நாளைய பின்னரம் அதுக்குள்ள நீங்க கேட்ட விஷயம் கேட்க முடியுமே அந்த ஜோசிக்க எனிமேல் கால் கொண்டு வா அத கொண்டு வாண்டு கோல் பண்ணினடா சாரி மசாலா காட்டி லேது போ மெதுவா துப்பங்க கோல் கால வந்து உள்ள பாக்குது அண்ணா வந்து யோசிக்க ஓவத கிணறாம வை போல அண்ணா சொல்லுங்க இந்த ஆள் என்னப்பா பெருச்சாளி மாதிரி ஒரு ஆள் முசுருக்கு மூக்குல மாற மாதிரி வருது ஆளுக்கு சித்தியாரே ஒரு பிரஷர் பாட்டியப்பா ஆட்டமண்டே உத்தலாம் ஆட்டமண்டே கழுவலாம் இதுக்கு சரியான ஆள் நம்மட செல்விதான் செல்வித வீட்டு பக்கம் போய் இருக்கா அதை நல்லா இருக்க மாட்டேன் ஆனா இப்படி வணக்கம் நேயர்களே பொய்க்குரல் தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடன் செய்தி வாசிப்பாளர் நான் சஞ்சய்குமார் அந்த வகையில் பிரபல தொழிலதிபர் ஒருவர் தனது வீட்டிற்கு ஒரு சிறுமியை கட்டளைப்பட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் அச்சிறுமி அவ்வூட்டு சிறுமியால் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி மனதுடைந்து அவமானம் தாங்க முடியாமல் அவ்வூட்டு மொத்தமாக கீழே விழுந்து சம்பவ இடத்திலே மரணம் இம்மரணம் இலங்கை மக்களையே கண்கண்ட வைத்துள்ளது. இதோ சம்பவ இடத்தில் நமது செய்தி வாசிப்பாளர் நெப்போலியன் இணைந்துள்ளார். ஹலோ நெப்போலியன். ஒரு கஷ்டம்டா பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறது அது சின்ன பிள்ளைகள் வெத்தா மட்டும் காணாடம்மா பிள்ளைகளை பார்க்க வேணும் படிப்பிக்க வேணும் ஆளாக்க வேணும் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் மிக முக்கியமான பொறுப்பு
வேலைக்காரர் கொண்டு போய் விட்டாடி யாரு இல்லாத சிவா கொண்டு அந்த சிவாவாயா ஐயா அதான் சொல்றப்பா வேலை சத்து போடா சிவா கொண்டு நம்ம குடிச்சிருக்கு சிவமணி இந்த வேலையெல்லாம் செஞ்ச சிவமணிய 10 காட்டுக்கு போய் ஒளிஞ்சிருக்கு எங்கேயோ நம்மள டீமை கொண்டே குடிச்சிட்டு வரவே நல்ல கோல் மாடு மண்டே மாடியா எதையா வேலையை பாருமா வண்டாரு சரி அம்மா இனிமேல் நேரம் இல்லை இந்த பாட்டுக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது கதைக்க வேணுமம்மா சொல்ல வேணுமம்மா வாங்க சொல்லுங்க சின்ன பிள்ளைகளை தயவு செய்து வேலைக்கு அனுப்பாதீங்க நல்லதோடு செய்து வெட்டதோடு செய்துன்னு சொல்லிக் கொடுங்க அவசர தொலைபேசி இலக்கங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பிடிச்சவங்க கிட்ட பிடிச்சதை பேச விடுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள விளையாட விடுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள பேச விடுங்க வெளி உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா எங்க பிள்ளை தயாவுக்கு நடந்த மாதிரி உங்க பிள்ளைகள் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அம்மாவாகவும் ஒரு பெண்ணாகவும் இந்த சமுதாயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல கையா நாட்டி விடுங்க அப்பா எல்லாருக்கும் நீதிமன்றத்தால என்ன தவறு செஞ்சாலும் குற்றவாளிகள் தப்பிக்க மாட்டாங்க சட்டத்துக்கு முன்னால எல்லாருக்கும் நீதி கிடைக்கும் பயப்பட வேணாம் விளங்குச்சா சரி அங்க எங்க கொண்டு போய் அப்படிதான் போட்டு சரி வாங்க போ ஐயா எடுத்து பண்ணி பார்த்து வேணும் பார்த்துட்டு வேண்டாம் போ இனி எங்க டேசனுக்கு போறது அதான் ஐயாவே வந்து சொல்லிட்டேன்ல சட்டத்துல சரியான தண்டனை கிடைக்கும் உண்டு அது வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஐயா நாடகப்புற வேலையே மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதா இந்த களம் எங்களுக்கு சரியா அமைஞ்சிருக்கு இனியும் ஒரு களம் அமைய வேணும் என்று எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன் ஐயா என்னோட ஒரு பாட்டு இருக்கு ஐயா நீங்க பூவண்டா நான் பாடிடுவேன் ஐயா அம்மா மறை கேளுங்கோ அப்பா மறை கேளுங்கோ சின்ன வயசுல பிள்ளைகளை பாருங்கோ காசு உழைக்கத்தான் ஆசையில அனுப்பினா நாசமா போகுதா நாளைய தலைமுறை அக்கறையா பாருங்க அறிவை வளர்க்க பாடசாலை அனுப்புங்க படிக்கிற வயசுல வேலைக்கு தான் அனுப்ப வேண்டாம் அம்மா மாறு அப்பா மாறு நன்றி மக்கா நன்றி மக்கா நன்றி மக்கா நாடகத்தை பார்த்ததுக்கு நன்றி மக்கா நன்றி மக்கா நன்றி மக்கா நன்றி மக்கா இன்றைக்கு கிளிநொச்சியில் போதைப் பொருள் சார்பான ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஒழுங்குபடுத்தினீங்க அதை பற்றி ஒரு கசம் அது வந்து தேசிய இளைஞர் சேவை மன்றத்தால் ஒழுங்குபடுத்தியிருக்கு அதில் கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்ற தேசிய இளைஞர் சேவை மன்ற பணிப்பாளர் மற்ற மாவட்ட அலுவலர்கள் மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் மற்ற இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது மிகவும் சந்தோஷமான விடயம். உண்மையில வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் என்றால் இருந்திருந்தால் உண்மையில ஒவ்வொரு பொட்டிக்கடைகள்லையும் விஷ போதைப் பொருட்கள் பூஸ் அப்படி மனிதனை கொல்லக்கூடிய விஷ போதைப் பொருட்கள் இருந்திருக்கும். ஆனால் தற்போதுள்ள எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கரின் ஆட்சியில் முற்று முழுதாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக போதை வசத்தை இல்லாமல் கொண்டு போவதே எமது முக்கிய நோக்கம். அதற்காக எல்லாரும் சேர்ந்து ஓரணியில் இந்த நாட்டில் போதை இல்லாத ஒரு வளமான நாட்டை உருவாக்க ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எனது இது. பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். அந்த வகையில் எங்களோட ஒரு அருட்தந்தையர் இணைய இருக்கிறார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். மைக் ஒர்க்கா படிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைய விழிப்புணர்வுக்காக போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நடந்தது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலாவது போதை என்பது ஒரு மாயை. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் விசேஷமாக ஒரு மாயைக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு விஷயம். இது வந்து குடும்பங்களை அழிக்கிறது, வீடுகளில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையை வறுமையை கொண்டு வருகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த போதை என்பது ஒரு நாட்டுடைய குண்டுகள் போட்டு அழிக்கின்ற யுத்தத்திலும் பார்க்க
போதையை ஒரு மனிதனுக்குள்ளே அந்த போதையை கொண்டு வருகிறதுனாலே அழிவு காலாதி காலம் பரம்பரையாக கொண்டு வரக்கூடிய ஒரு அழிவுக்கு சமானமாக இருக்குது. ஆகவே இந்த விஷயங்கள், அதாவது நாங்கள் போதை என்று சொல்லுகிற பொழுது இந்த ஹெரோயின், இப்போ ஐஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அநேக விஷயங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், போதையாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ கை பாவிக்கிற இந்த சொல்வார்கள், ஒருவர் சொல்லுகிறார், பாரதியார் சொல்லுகிறது போல, காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு தரும் நல்ல இன்ஸ்டாகிராம், மாலை முழுவதும் இன்டர்நெட் என்று அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ள மனிதர் வாழ்கிறார். ஆகவே நாங்கள் எங்களை பெரிதான அழிவுக்கு கொண்டு வருகிறதான இந்த போதை வஸ்துக்களை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் சமூக மட்டத்திலே வேலை செய்கின்ற எல்லோரும் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்திலே நான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. நான் கேள்விப்பட்டேன், மற்ற மாவட்டங்களில் பார்க்க அதிகமான போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற ஒரு இடமாக இது இருக்குதுன்னு சொல்லி மிகவும் துக்ககரமான ஒரு காரியம். வாலிபர்கள் வருங்காலத்தின் தலைவர்கள் மட்டுமல்ல, இந்த காலத்தின் தலைவர்கள். ஆகவே நாங்கள் வாலிபர்கள் அவர்களுடையதான எதிர்காலத்திற்காக ஒன்றுபட வேண்டும். இப்போ இன்றைக்கு நல்ல நாடகம் செய்தார்கள், நல்லா இருந்துச்சு, நல்ல விழிப்புணர்வை கொண்டு வந்தார்கள். ஆக அந்த நேரங்களிலே இதை நாங்கள் சரியான முறையில் இன்னும் தயாரிக்கின்ற காலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேகருக்கு இந்த செய்தி போக வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த மீடியாவினாலே இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும். என்ன செய்தி என்று சொன்னால், போதையை ஒழிப்போம். எங்களுக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இன்னும் அதிகமாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு, தங்களுடையதான எதிர்காலத்தின் இலட்சியங்களை நோக்கி ஓடுவதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாலிபர்களை போதையில் பிடியிலிருந்து நாங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். வாருங்கள், நாங்கள் அதை செய்வோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம். நன்றி, கண்டிப்பாக. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி நாடகத்தில் பங்கு கொண்ட நிறைய வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும், கலைஞர் எல்லாருக்கும் வணக்கம். தம்பி வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு? ஓகே. உண்மையிலே இன்றைக்கு விழிப்புணர்வு வந்து வேறு லெவலில் இருந்தது. நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போய் இருந்தீங்க. ஓகே, இந்த நாடகத்தை ஒழுங்கு தொடர்பாக யாராவது ஒரு ஆளுங்களுக்கு சொல்லுங்கள். இந்தாங்க மைக் அப்படிங்க. வளர்த்து கொண்டிருக்கிறார். அதில் நாங்கள் இப்படியான வீதி நாடகங்கள் வந்து நிறைய இடத்துல போட்டுருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல போடுறதுக்கு எங்களுக்கு களம் கிடைக்கும்னு நம்புகிறோம். நிச்சயமாக. இப்போ இந்த வீதி நாடகம் அப்படிங்கும்போது பப்ளிக்கில் வந்து நாங்கள் சில விஷயங்களை செய்து காட்டணும் இல்லையா? ஸோ அப்போ பெண்களாக இருக்கிற நீங்கள் இதில் முன் வந்திருக்கிறீங்க. ஸோ அது எப்படி அந்த தோட்டம் எப்படி அந்த எண்ணம் வருது உங்களுக்கு? நாங்கள் எல்லாருக்கும் குறைவாக இல்லை, எல்லாருமே நாடகம் கலைன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. இதில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. நாங்கள் அதை எப்படி கேட்க வரோம் என்றால், பெண்கள் பொதுவெளியில் வந்து நாடகம் நடிக்கும் போது சில அச்சமான அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்கலாம், அதை வச்சு தான் கேட்டிருந்தோம். ஓகே, நிச்சயமாக உங்களோட நாடக குழு சார்பாக அனைவருக்குமே எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.